எல்லாம் ரெடியா இருக்கு. ரங்கநாயகி அம்மா வந்துட்டாங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். நமஸ்காரம்மா. வணக்கம். உங்களுக்கோசரம் தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். உட்காருங்கோ. தட்ட கீழே வைமா. பூஜா, பாத்தியாமா உங்க அத்தைக்கு எவ்வளவு மரியாதைன்னு? நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போனா உனக்கும் இதே மரியாதை தான் கிடைக்கும். அம்மா, பூஜையை ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிங்க. துக்லாம்பரணம் விஷ்ணும் சசிவர்ணம். அண்ணா வா உள்ள போலாம். வேணா சக்தி, நான் உள்ள வந்து அத்தை என்ன பார்த்துட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். நான் இங்கேயே இருக்கேன், நீ மட்டும் உள்ள போய் நான் இங்க இருக்கிறத சரண்யா கிட்ட சொல்லி அவளை இங்க அனுப்பி வைக்கிறியா? அம்மா தாயே, என் வேண்டுதல் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். அதையே தான் நான் இப்பவும் கேட்டுக்கிறேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழி காமிமா. என் பொண்ணு தான் புருஷ வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வரணும். நடந்தது எல்லாத்தையும் நீதாம்மா சரி பண்ணி வைக்கணும். அம்மா, நான் இந்த விரதம் இருக்கிறதே என் புருஷன் கூட திரும்ப சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். இந்த விரதத்துல சின்ன சின்ன குறைகள் இருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா. சீக்கிரமே என் புருஷன் வந்து என்ன கூட்டிட்டு போற மாதிரி பண்ணுங்கம்மா. நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லம்மா. கோவிலுக்கு வந்து சாமிக்கு காணிக்க போட்டாச்சுன்னா எல்லாருக்கும் பண்ண பாவம் இல்லைன்னு ஆயிடுமா? இப்ப பூஜை முடிய போகுது, அண்ணி எப்படி கூட்டிட்டு போறது? இவ்வளவு பெண்கள் இருக்கேள், யாராவது சாமி மேல ஒரு பாட்டு பாடலாமே. பூஜா, நீ பாடுமா. ஐயோ அத்தை, நானா? பாடுமா. ஐயோ எனக்கு பாட வராது அத்தை. முன்னெல்லாம் நல்லா தான் பாடிக்கிட்டு இருந்தா, இப்பதான். சித்ராம்மா குரல் சரியில்லையோ? பரவாயில்ல சரளா, நீயும் பாடு. நானா? இல்ல, நீ எனக்கு பாட வராது. நான் பாடலாமா? அந்த பொண்ணு விடுறா. இன்னைக்கு யார் பாடினா என்னம்மா? நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே
गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुदे बहवदि हे सिरिकण्डकुडुम्बिनि पूरि कृदे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकबर्दिनि शैलसुदे ரொம்ப நன்னா பாடினம்மா. நல்லா இரு. எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போங்க. சாமி, பிரசாதத்தை என்கிட்ட கொடுங்க. நானே எல்லாருக்கும் கொடுக்கறேன். அவளுக்கு ஒரு பையன் வர இருக்கானா? அண்ணி, ம் அண்ணன் உங்களுக்காக வெளியில காத்துக்கிட்டு இருக்காரு. அம்மா அவங்களுக்கு தெரியாம போங்க. சட்டுன்னு பேசிட்டு வந்துருங்க. ம். நீ தாண்டி போனாலே பூவாசம் வீசும். நீ விட்ட மூச்செல்லாம் என் கூடவே. பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஒரு வார்த்தை நீ சொன்னா என் உசுரு கேக்கும். உலகத்து அழகெல்லாம் உன்கிட்ட தோக்கும். சரண்யா, அழாத சரண்யா. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிற நேரமே ரொம்ப கம்மி. இந்த நேரத்துல நீ இப்படி அழுதுட்டு இருந்தனா என்ன பண்றது சொல்லு? அழாம என்னங்க பண்றது? கல்யாணமான புருஷன் பொண்டாட்டி நாம இப்படி திருட்டுத்தனமா பாத்துக்க வேண்டியிருக்கே. இந்த கஷ்டம் எந்த ஜோடிக்கும் வரவே கூடாதுங்க. இங்க பார், நம்ம கஷ்டமும் ரொம்ப நாள் இருக்காது. கூடிய சீக்கிரமே நானும் நீயும் ஒன்னா வாழதான் போறோம். ஐயோ, மறந்தே போயிட்டேன். முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரண்யா, எந்திரி. இப்போ விரதம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சது. இந்த விரதம் நான் இருந்ததே நம்ம 2 பேரும் சீக்கிரம் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான். எனக்கு இதுலலாம் நம்பிக்கையே இல்ல. ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். நம்ம 2 பேரும் இப்போ இப்படி பேசினதை நினைச்சே இன்னும் எத்தனை நாளை தள்ளணும்னு தெரியலையே. சரண்யா, சக்தி மட்டும் இல்லனா நம்ம இப்படி பாத்துக்கிறது கூட நடந்திருக்காது. ஆமாங்க, நாம அந்த பொண்ணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரளா, சரண்யாவை பாத்தியாமா? இங்கதான் பிரகாரத்துல சாமி கும்பிட்டுட்டு இருப்பா அண்ணி. ஓ சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி அண்ணி. போயிட்டு வரேன் சாமி. போயிட்டு வாங்க. அப்புறம் உன் பர்த்டேக்கு என்னால உன்னை மீட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால உனக்கு
சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? நீங்களும் ஒரு பொண்ணு தானே? என்ன தைரியம்டி உனக்கு? என்னையே கேள்வி கேக்குறியா? இது எங்க வீட்டு பிரச்சனை, நீ யாரடி கேள்வி கேக்குறதுக்கு? வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது உங்க வீட்டு பிரச்சனை. எப்ப பொது இடத்துக்கு வந்துச்சோ அப்ப 4 பேரு கேட்க தான் செய்வாங்க. நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். சொல்லுங்க. உங்க பொண்ணாவே இருந்தாலும் எப்ப இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்டினாங்களோ அப்பவே அவ அவருடைய பொண்டாட்டி ஆயிடா. ஆனா நீங்க என்னடானா அந்த பொண்ணை எல்லார் முன்னாடியும் அடிக்க கை நீட்டுறீங்க. சபாஷ். இல்ல, அப்படி நீங்க அடிக்கிற அளவுக்கு அவங்க 2 பேரும் பண்ண தப்புதான் என்ன? புருஷன் பொண்டாட்டி பேசினது உங்க பார்வையில அவ்வளவு பெரிய தப்பா? ஐயோ கடவுளே. எல்லார்கிட்டயும் கூப்பாடு போடுற மாதிரி என்கிட்டயும் கூப்பாடு போடாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் உங்க வீட்டு பொண்ணு இல்ல. உங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கிற ஆளும் இல்ல. கடவுளே, இப்பதானே உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன், அதுக்குள்ள உன் கோயில்ல வச்சு என் லவ்வோட சோழிய முடிச்சிட்டியே. இன்னொருத்தரோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு எவ்வளவுதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு நல்லது நடக்கவே நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்தி. அண்ணா, சாரிண்ணா. அவங்க அண்ணி அடிக்க வந்தாங்க. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. சாரிண்ணா. நான் தப்பு பண்ணிட்டேன் நானா? இல்ல சக்தி, நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இதனால இந்த ப்ராப்ளம் இன்னும் பெருசா தான் போகுது. பாவம் சரண்யா. எப்ப இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்டினாங்களோ அப்பவே அவ அவருடைய பொண்டாட்டி ஆயிடுறா. இன்னொருத்தரோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு எவ்வளவுதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு நல்லது நடக்கவே நடக்காது. பூஜையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா ஒரே நிமிஷத்துல உங்க பொண்ணு எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிட்டா. எதை செய்ய கூடாதுன்னு சொன்னேனோ அதையே செஞ்சு எல்லார் முன்னாடியும் என் மானத்தையே வாங்கிட்டா. சரிம்மா, திட்டாத. உடனே உன் தங்கச்சிக்கு வரிஞ்சு கட்டிட்டு வருவியே. இந்த சுத்து வட்டாரத்துல ஏன் முன்னாடி நின்னு தைரியமா பேச ஒவ்வொரு ஆம்பளையும் யோசிப்பான். உண்மையா இல்லையா? அப்படி இருக்கும் போது யாரோ ஒருத்தி என் கைய புடிச்சு நிறுத்தி ஏன் முன்னாடி கைய நீட்டி பேசி எனக்கே அறிவுரை சொல்றான்னா எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. நான் பெத்த பொண்ணு என் பேச்ச கேக்கல. எவ்வளோ ஒருத்தி அவளை கத்தி என்ன பண்ண? அம்மா, உன் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலன்னா இல்லம்மா. அவர் என்ன பார்க்கணும்னு வந்திருந்தாரு. எப்படிமா அவரோட பேசாம இருக்கிறது? வாய மூடு. அவனுக்கு உன் மேல அவ்வளவு அக்கறை இருந்தா வீட்டுக்கு வந்து உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் உன்னை கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு அவன் திருட்டுத்தனமா பேச வந்தானா? இவளும் பேசினாளாம். உனக்கு வெக்கமா இல்ல?
ஏய், அவனுக்கு உன்னை விட அவங்க அம்மா சொன்ன வார்த்தை தான் முக்கியம். ஆனா உனக்கு அம்மாவை விட அவன் தான் முக்கியம். இவ்வளவுதாண்டி வித்தியாசம். சரண்யா, சரண்யா, இவனை கோபிட்ட என்ன அர்த்தம்? அவன் வேகத்துல இப்படி பண்ணிட்டா, இல்ல அப்படி அவ பண்ண மாட்டா. என் பொண்ணு வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அவன் நல்லா வாழணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கதாங்க செய்யுது. ஆனா இவ்வளவு பிடிவாதமா அவ இருக்கா. மாப்பிள்ள வழிக்கு வருவார்ங்கிற நம்பிக்கையில தான் நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். இவளுக்கு இதெல்லாம் புரியறது. படுத்தினாலும் இன்னைக்கு நடந்ததை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஏன் முன்னாடியே நின்னு கை நீட்டி பேசி என்னையே அவமானப்படுத்தின அந்த பொண்ண நான் என்னைக்கும் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். என்ன மீனாட்சிக்கா, உள்ள வரலாமா? அம்மா தாயே. அடடே சுப்பிரமணி, வா 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 வா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பெல்லாம் ரொம்ப டிமாண்டுக்கா, அதான் ஊர் பூரா சுத்திட்டு தெரியுறேன். என்ன பண்றது? நல்ல விஷயம் தானே. இரு வர. சுப்பிரமணி, முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. சந்தோஷம் சந்தோஷம். ஏகப்பட்ட ஸ்வீட் இருக்கு அக்கா. இந்த ஸ்வீட் சாப்பிட்ட கையோட உங்களுக்கு ஒரு ஸ்வீட்டான நியூஸ் சொல்றேன்க்கா. நல்லா இருக்கு. யமுனா, நீயும் வந்துட்டியாமா? இந்த பாருமா, தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டு நேரா இங்கதான் வர்றேன். ஏகப்பட்ட பசங்க ஜாதகம் என் கையில இருக்கு. ஆனா என்ன பண்றது, அந்த பசங்கள்ட்ட காமிக்கிறதுக்கு உன்னோட ஒரு போட்டோ கூட என்கிட்ட இல்ல. பாப்பா போட்டோ உங்ககிட்ட இல்ல? இல்லம்மா. ஐயோ, ஒரு நிமிஷம் இரு, இத வர. அக்கா, அப்படியே உங்க பொண்ணுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் சுப்பிரமணி. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும். ஆனா அவசரப்பட வேண்டாம் சுப்பிரமணி. நிதானமா நல்ல ஒரு இடமா பாரு சுப்பிரமணி. எதுக்கும் கவலைப்படாதக்கா. இவ இந்த வீட்லயே உனக்கு தான் நல்லா தெரியுமே, நிறைய கஷ்டப்பட்டுட்டா. யமுனா போற இடத்துலயாவது நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும். நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, நான் இல்லையாக்கா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணோட அப்பாவை பத்தி கேட்டா நான் என்ன சொல்றதுக்கா? அக்கா, நான் வேணா செத்து போயிட்டாருன்னு சொல்லிடுவா.